இன்னைக்கு என்னோட ஃபேவரைட் கடும்ப சாதம் எப்படி செய்யறது பார்க்கலாமா? யூசிங் ஒன் சீக்ரெட் பவுடர். 4 சிவப்பு மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், பிரியாணி இலை, பட்டை, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுதான் இந்த சீக்ரெட் பவுடர் செய்கிற மெத்தட். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் வருங்க. அந்த ஸ்மெல் வரப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு, அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்ல சேர்ப்போம். இப்போ பருப்பு. துவரம் பருப்பு 1 டம்ளர், 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 5 விசில் விடணும். அது துவரம் பருப்புக்கு. இப்ப சாதம். பச்சரிசி சாதம் 1 1/2 டம்ளர், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி. இத வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் சிம்ல வேக வைங்க. பச்சரிசியில பண்ணா நல்லாருக்கும். அதனால தான். இன்னும் ஒரு 15 நிமிஷம் சாதம் வேகணும். நல்லா குழைவா வேகணும். துவரம் பருப்பு சொன்னேன்ல, 1 டம்ளர், 1 1/2 டம்ளர் தண்ணி வச்சு 5 விசில் விடணும். அப்புறம் இன்னொரு ஒரு பாத்திரத்துல முருங்கக்காய், கத்திரிக்காய், கேரட் 15 சின்ன வெங்காயம், தக்காளி 1, அப்புறம் 3 இல்ல 4 பச்சை மிளகா அப்புறம் எல்லாமே முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதி விடணும். அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி விடுங்க. அப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி வச்சு தண்ணி ஊற வச்சுக்கோங்க. இது முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா, அந்த குழம்பு கலவை இருக்கு இல்லையா? அது 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம், இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ சேர்ப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது மாரி நல்லா வேகுறப்போ புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். அது நல்லா கொதி வரும். ஆக்சுவலி டேஸ்ட் உப்பு பார்த்துக்கோங்க இருக்கா என்னன்ட்டு. பார்த்துட்டு அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு, இப்ப அந்த சாம்பார் கலவையில ஊத்துவாங்க. இது இத மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். சாம்பார் கலவையிலயும், அப்புறம் இந்த தாளிக்கிறதுலயும். அப்புறம் தாளிப்பு எடுத்து குழம்பு கலவையில சேர்த்தாச்சு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்புறம் இந்த துவரம் பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா? அத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகணும். நல்லா அது மாரி கிளறிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தா போதும். ஓகேங்க. இப்போ வந்து சாதம் வெந்துருச்சா பார்த்துட்டு, வெந்துருச்சுன்னா, இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலி எங்களுக்கு பாத்திரம் வந்துட்டு சின்னதா இருந்தது. அதனால வேற பாத்திரத்துல மாத்தி மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இப்பயும் உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் அத பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யி. அதுக்கப்புறம் அந்த பொடி. நம்ப அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பொடி. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெந்தா போதும். சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க.